அனைவருக்கும் வணக்கம். இவை எக்ஸசைஸ் 11.1ல் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இன்டகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். கொஸ்டின் நம்பர் 1. இதில் ஃபஸ்ட்டு சப்டிஷன் 4 சப்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டிஷன் எக்ஸ் டு த பவர் 11. அடுத்து செகண்டு 1/x டு த பவர் 7. அடுத்து தேர்டு சப்டிஷன் 1/root of x to the power 4 cube root of x to the power 4. அடுத்து fourth problem x power 5 whole to the power 1/8. இது எல்லாத்தையும் நம்ம இன்டகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எல்லாமே எக்ஸில் தான் இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இன்டகிரல் ஃபார்முலா ஒன்று தெரியணும். இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் டு த பவர் n dx சீக்வல் டு இந்த இதுக்கு எல்லா ப்ராப்ளத்துக்கும் இந்த ஃபார்முலா தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். எக்ஸ் டு த பவர் n+1/n+1 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. இது அக்யூரேட் வேல்யூ கிடையாது, அதனால் சம் கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கணும். இன்டகிரல் ஃபார்முலா எக்ஸ் டு த பவர் n dx ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் n+1/n+1. அதாவது என்ன பவர் இருக்கோ அதோட ஒன்று கூட்டி அந்த டோட்டலாக என்ன செய்யணும், கீழே டிவைட் பண்ணிடணும். எக்ஸ் டு த பவர் 3 இருந்ததுன்னா 3 + 1 4, அதே 4ஆல் டிவைட் பண்ணிடணும். என்ன வருதோ அதோட ஒன்று கூட்டி கீழே டிவைட் பண்ணி இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதை தான் இது 4க்குமே இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? இது சொல்யூஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 11 dx. அப்போ எக்ஸ் டு த பவர் 11 dxனா என்ன செய்யணும், எக்ஸ் டு த பவர் 11 + 1/11 + 1 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. அப்போ என்ன வரும், எக்ஸ் டு த பவர் 11 + 1 12/11 + 1 12 ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ எக்ஸ் டு த பவர் 11னா 11 + 1/11 + 1 என்ன டோட்டல் போடணுமோ அதோட கீழே போட்டணும். சிம்பிளிஃபை பண்ணிடணும். அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. இன்டகிரல் ஆஃப் 1/x to the power 7 into dx. அப்போ இந்த எக்ஸ் டு த பவர் டினாமினேட்டரில் இருக்கனால அது மேலே நியூமரேட்டர் கொண்டு வந்தால் என்ன வரும், எக்ஸ் டு த பவர் -7 dxன்னு வருமா, எக்ஸ் டு த பவர் -7 dx. இப்போ இது எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்முலா தானே, இது என்ன தானே இது. அப்போ அதே மாதிரி அதோட ஒன்றை கூட்டி அதை கீழே போட்டுடணும். அப்போ எக்ஸ் பவர் -7 + 1/-7 + 1 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. எல்லாத்துலேயும் சி போடணும். அப்போ எக்ஸ் டு த பவர் -7ஓட ஒன்று கூட்டினா என்ன வரும், எக்ஸ் டு த பவர் -6 கீழே அதே -6 தான் ப்ளஸ் சி. இதை எப்படி எழுதிக்கலாம், அதாவது எக்ஸ் பவர் -6 டினாமினேட்டர் இருந்ததுன்னா +6 ஆயிடும். அப்போ -1/x to the power +6. இங்கே -6 6 இங்கே இருக்கும். இந்த மைனஸ் இங்கே கொண்டு போயிட்டு முன்னாடி கொண்டு போயிட்ட மைனஸை, அந்த 6 அங்கேயே தான் இருக்குது, டினாமினேட்டரில் தான் இருக்குது. இந்த எக்ஸ் டு த பவர் -6ங்கிறது எக்ஸ் டு த பவர் +6 ஆயிடும் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. சரிங்களா? அப்போ எக்ஸ் டு த பவர் -6 டினாமினேட்டர் வருது, எக்ஸ் டு +6 ஆயிடுச்சு. இந்த 6 டினாமினேட்டரில் தான் இருக்குது, மைனஸை முன்னாடி கொண்டு போய் வச்சுக்கிட்டு. அடுத்து தேர்டு சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கியூப் ரூட் ஆஃப் இன்டகிரேட் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 4 into dx. கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 4. கியூப் ரூட்னா 1/3. சரிங்களா? அப்போ இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் 4க்கு ஒன்றுமே கொடுக்கலன்னா ஸ்கொயர் ரூட், அப்போ 1/2 போடுவோம். ஸ்கொயர் ரூட்னா 1/2 போடுவோம். அதுக்கு பொதுவாக இங்கே 3ன்னு கொடுத்தா அதுக்கு பொதுவாக என்ன பண்ணணும்னா 1/3 கியூப் ரூட்லேயே எக்ஸ் டு த பவர் 4 பவர் 1/3 into dx இஸ் ஈக்குவல் டு இதை மேலே பவர் ரூல் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எக்ஸ் டு த பவர் 4/3 into dxன்னு வரும். சரிங்களா? இப்போ தான் கணக்கே சிம்பிளை பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். அப்போ எக்ஸ் டு த பவர் 4/3 4 into 1 நியூமரேட்டரில் தான் மல்டிப்ளை பண்ணணும். 4 into 1 4/3. இது எக்ஸ் டு த பவர் n ஃபார்முலா தான் இருக்குது. அப்போ அதோட ஒன்றை கூட்டி கீழே டிவைட் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ எக்ஸ் டு த பவர் 4/3 + 1/4/3 + 1. சரிங்களா? ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. 4/3 + 1 என்ன வரும், எக்ஸ் டு த பவர் 4/3 + 1. இது சிம்பிளை பண்ணால் என்ன வரும்னா எல்சிஎம் 3 எடுத்துங்க. அப்போ இது இங்கே கிராஸ் பண்ணால் 4, இங்கே கிராஸ் பண்ணால் 3. அப்போ என்ன வரும், 7/3ன்னு வரும். சரிங்களா? அப்போ பவர் ஆட் பண்ணால் 4/3 + 1 வந்து என்ன வரும், 7/3. அப்போ எக்ஸ் டு த பவர் 7/3 கீழே அதே தான் 7/3 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. இது அப்படி டினாமினேட்டரில் 7/3 ரெசிப்ரோக்கில் போட்டால் 3/7 ஆயிரும். அப்போ சீக்வல் டு
3/7 x to the power 7/3 plus some constant c தான் cube root of x power 4 உடைய integral value. சரியா? அடுத்து fourth subdivision என்ன கொடுத்திருக்காங்க? integrate x to the power 5 to the power 1/8 into dx. இது அதே தான் போன ப்ராப்ளம் மாதிரி 5 into 1 x to the power மேலே நியூமரேட்டர் மட்டும் இருக்கு மல்டிப்ளை பண்ணா 5/8 into dx வருமா equal to இதோட பவர் ஆட் பண்ணி கீழே அப்படியே போடணும். இப்போ x பவர் 5/8 plus 1 by 5/8 plus 1 plus some constant c. இது வந்து என்ன வரும் கூட்டினா என்ன வரும் பாருங்க 5/8 plus 1 கூட்டினா என்ன வரும் 8 LCM எடுத்துங்க இது கிராஸ் பண்ணா 5 இதை கிராஸ் பண்ணா 8 அப்போ என்ன 8 5 13 13/8 இது வந்து இந்த இதை ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ. அப்போ என்ன வரும் x to the power 5/8 plus 1ங்கிறது 13/8ன்னு போடலாம். 13/8 டினாமினேட்டர் அதே தான் 13/8 plus some constant c. இது அப்படி ரெசிப்ரோக்கல் போட்டால் என்ன வரும் 8/13 எனக்கு பின்னமாக இருக்குது டினாமினேட்டரில் பின்னமாக இருக்குனால என்ன செய்யணும் அதை மாற்றி விட்டுக்கலாம். அப்போ என்ன ரெசிப்ரோக்கல் பண்ணால் 8/13 into x to the power 13/8 plus constant c. ஓகே ஸ்டூடெண்ட், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.